श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। विवेक चूडामणि அத்யத்புதமான ஒரு வேதாந்த பிரகரண கிரந்தம். வேதாந்தம் எதுக்கு படிக்கணும், வேதாந்தம் யாருக்காக எதுக்காக, அப்பப்போ இந்த மாதிரி இந்த கேள்விகளை தெளிவுபடுத்திக்கணும். வேதாந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், மனுஷ ஜன்ம கிடைச்ச இந்த சரீரத்தினை எப்படி எதுக்காக உபயோகப்படுத்தணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நமக்கு கைடு பண்ணுற ஒரு ப்ராக்டிக்கல் கைடு வேதாந்தம். இது ஒரு காலத்திலோ ஒரு இடத்துலோ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு அப்படி இல்லை. எப்பவுமே எல்லோருக்குமே எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் வாழ்க்கை எப்படி நடத்துறது, என்ன அர்த்தம், என்ன சமைச்சு சாப்பிடணும், என்னென்ன வாங்கி வச்சுக்கணும், எந்த மாதிரி வீடு கட்டிக்கணும், எவ்வளவு பணம் வச்சுக்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை, அவங்க பண்ணிக்கிறான். அப்போது ப்ராக்டிக்கல் கைடுன்னா வேறு என்னதான் சார் சொல்லித்தரும்? லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதும் அதில் 3-4 விஷயங்கள் இருக்குது. ஒன்று முதல் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டு, மேன் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் விவரிக்கலை நான் இப்போது, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப். இது எல்லாமே விவரிக்க வேண்டியதில்லை, அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஸோ கடந்த வகுப்பில் குரு 4 கோஷங்கள், 5 கோஷங்களுக்குள்ளே இருக்கிற அன்னமய, பிராணமய, மனோமய அண்ட் விஜ்ஞானமய கோஷ, இந்த 4 லேயர்ஸ் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி, இது எதுவுமே கூட ஒரிஜினலான நான் இல்லை. நான் போட்டுக்கின பல வகையான சட்டைகள் உள்ள பனீனு, அப்புறம் ஒரு சட்டை, அதே குளிர்காலில் ஒன்று போடவும் இல்லை, 1-2 தர்மோ வேறு ஸ்வெட்டர். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கின நானும் இந்த உபாதிಗಳನ್ನು உபயோகிக்கிற நானும் வேறே. அப்போது இது எதுவுமே உண்மையான நான் இல்லை. இது எல்லாமே உபாதி, பிரகிருதி கூட ஒரு தற்கால சம்பந்தம். அது நித்தியமும் சத்தியமான சம்பந்தம் இல்லை. அதனால் இந்த 4 கோஷங்களை கூட ஆத்மா நானு கிடையாது, ஆத்மான நானு கிடையாது అని நிரூபணம் பண்ணி 191 வரைக்கும் ஆச்சாரியர் விவரிச்சிருக்கார். அதுக்கு பிறகு குரு இது எல்லாத்தையும் கேட்ட சிஷ்யனுக்கு ஒரு நல்ல சந்தேகம் வந்துச்சு.
இந்த உபாதி சம்பந்தமாவோ அவித்யானாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால மொத்தத்தில் ஆத்மா பரமாத்மா ஆத்மா ஒன்று தான். அது பரமாத்மான்னு சொன்னாலும் என்னான்னு சொன்னேன், ஆத்மா ஒன்று தான். அந்த பரமாத்மா இதோடைய உபாதியுடைய தாதாத்மியத்தினால ஐடென்டிஃபிகேஷன்னால் இந்த அக்ஞானம் பிரமா பிராந்தி உலகம் கண்டினியூட்டி ஆஃப் த ஜனன மரணம் இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த உபாதி கூட அவித்யா அனாதியான அந்த பிகினிங்லெஸ்ஸாகவே அது இருக்கிறதுன்னு சொன்னால், எது அப்போ பிகினிங்லெஸ்ஸாக இருக்கோ அனாதியாகவே இருக்கோ அதுக்கு அந்தம் கூட இருக்காதே. அப்படி இந்த விஞ்ஞானமய கோஷத்தோட தாதாத்மியமான அந்த பிம்ப சைத்தன்யம் அப்போ இந்த உபாதி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது அனாதைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ அது சாஸ்வதமாக அப்படியே இருக்கு, அதுக்கு அந்தம் இல்லைன்னா அப்போ எப்படி இந்த பரமாத்மா திரும்பி தான் நான் ஜீவாத்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கப்படுவான்? அதனால ஹே குரு அதஹ அஸ்ய ஜீவபாவः இந்த ஜீவபாவமும் இந்த கண்டினியூட்டி ஆஃப் தி சம்சாரம் இது கூட நித்தியம் ஆகிடுமே. அப்போது நிவாரிக்க முடியாதே, நீக்க முடியாதே. அதனால் அப்போது எப்படி மோட்சமும் ஏற்படும்? இது பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கோ, சந்தேகம். இங்கே வரைக்கும் பார்த்தோம். இப்போது அதுக்கு குரு பதில் கொடுக்கிட தொடங்குறாரு. முக்கியமான சில ஸ்லோகங்கள் எல்லாம் வரும். ஸ்ரீ குருருவாச்ச சம்யக் ப்ருஷ்டம் த்வயா வித்வன் சாவதானேன தச்ருணு பிராமாணிகி ந பவதி பிராந்த்யா மோஹிதகல்பனாம். ஓ பிரியமான ரொம்ப ஸ்மார்ட்டான சிஷ்யனே, சாவதானேன ஸ்ருணு, நல்ல ஜாக்கிரதையாக கவனத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்லி, ஹே வித்வன் துவயா சம்யக் பிருஷ்டம், வெரி குட், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா பாராட்டுறாரா கேலி பண்ணுறாரா? குரு எப்பாவது யாராவது பாராட்டினாரன்னு அர்த்தம், பாராட்டுவார் நிஜமாவே. பட் இப்படி ஒழுங்காக கேட்டுட்டு இருந்ததானே சந்தேகம் வரும். சரியாக கவனமாக கேட்காதவனுக்கு சந்தேகம் வருமா? நமக்கு வந்துச்சான்னு கேட்குறேன் இந்த சந்தேகம். ஏதோ கேஷுவலாக கேட்டுட்டு இருப்போம். அந்த கோஷம் இந்த கோஷம் சொல்கிறாரு. ஸோ அதனால் நல்லா கேட்டிருக்கீங்க, வெரி குட், குட் கொஸ்டின். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு. பிராந்தியா மோஹித கல்பனா பிராமாணிகி ந பவதி. பிராந்தி டெல்யூஷன், டெல்யூஷன்னால் ஏற்படுற இல்லூஷன். ஏன்னா டெல்யூஷன் இருந்தால் தான் இல்லூஷன் ஏற்படும். மோஹித கல்பனா, அதுக்கு பேர் தான் இல்லூஷன். பிராந்தினால் பட்டி கல்பிக்கப்பட்ட அந்த இல்லூஷனும் மோகம் அது பிராமாணிக்கமாக அது சத்தியமாக ஸ்வீகரிக்க முடியாது. அது சத்தியம் ஆக முடியாது. ஏன்னா டெல்யூஷனால் எதெல்லாம் காணப்படுறதோ தோணுறதோ அனுபவப்படுறதோன்னா அது அந்த இல்லூஷன் எப்படி, அது சத்தியம் இல்லையே. இந்த ஜீவபாவம் பிரதிபிம்பம் ஓன்லி
இது பிரதிபிம்பம் தானே, அது இல்யூஷன் தான். இருக்கிற மாதிரி இருக்கு, அது ஏதோ உபயோகமும் படும் விவகாரமாக, ஆனால் சத்தியம் இல்லையே. அப்போது எது சத்தியமாக இல்லையோ அந்த டெல்யூஷனால் உருவாக்கப்பட்ட இல்யூஷன் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்முடைய பிரதிபிம்பம் தெரியறது, தெரிஞ்சதுனால அது சத்தியம் வாஸ்தவம்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. என்ன, அது இல்லை அங்கே. ஆனால் தெரியறதை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் பிராமணிக்கம் இல்லை அது. அதனால் அது சத்தியமாக ஸ்வீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 195 இனிமே அது விவரிக்கிறார். எப்படின்னா, பிராந்திம் வினாத்வசங்கஸ்ய நிஷ்க்ரியஸ்ய நிராக்ருதேஹ ந கடேதார்த்தசம்பந்தः நபசோ நீலதாதிவத். அசங்கஸ்ய நிஷ்க்ரியஸ்ய நிராக்ருதேஹ, அசங்கமான சங்கரஹிதனாயிருக்கிற கிரியாரஹிதனாயிருக்கிற நிராகாரமாயிருக்கிற பரமாத்மா. முதல்ல இந்த அட்ரிபியூட்ஸு ஒத்துக்கணும். இது யார் சொன்னார் அப்படின்னு உன்னோட அனுபவமே தான் இது. நீ கவனிக்கலை, உபனிஷத்தை கவனித்தது தெரிவிக்கிறது. ஸோ அசங்கமாக இருக்கிற, கிரியாரஹிதனாக இருக்கிற, நிராகாரமாக இருக்கிற பரமாத்மாவுக்கு பிராந்தி வினா, ஒரு பிராந்தி தவிர அர்த்த சம்பந்த ந கடேத. இந்த வஸ்து சம்பந்தம் பிரகிருதியோட இந்த பஞ்சகோஷங்களோடைய சம்பந்தம், அர்த்தன்னா இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சகோஷங்களும் இதையோட சம்பந்தம் ந கடேத, சம்பவிக்க வாய்ப்பில்லை. எப்படி, ஏன் சம்பவிக்கலைன்னா, இதோ மேலே பரமாத்மாவுடைய குணங்கள் இப்படி அப்படி இருக்கும்போது இந்த தாதாத்மியம் ஐடென்டிஃபிகேஷன் இது ஓன்லி இமேஜினேஷன் அண்ட் இல்யூஷன் அண்ட் இமேஜினேஷன் ஓன்லி. எப்படின்னு சொன்னால் உதாரணம் கொடுக்குறாரு. நபசக நீலதாதிவத், ஆகாயம் பார்க்கும்போது, மேகங்கள் இல்லாத ஆகாயம், கிளியர் ஸ்கைன்னு பார்க்கும்போது அது நீலவர்ணத்தில் தெரியறது. ஆனால் ஆகாயத்துக்கு நீலவர்ணம் இல்லை అనేది படிச்சியோ விசாரிச்சோ கவனிச்சியோ பார்த்தா, இப்போது சாஸ்திரம் அப்போவே கண்டுபிடிச்சி சொல்கிறது. இப்போ சயின்ஸு மேலுக்கு போக போக எது ரொம்ப இருட்டாக இருக்கிறதோ, அந்த ரொம்ப அனந்தமாக எக்ஸ்பேன்சிவாக இருக்கின்றனதோ, அது அங்கே லைட்டே பிரசரிக்காதனால நம்ம கண்ணுக்கு அந்த இருட்டான டார்க்கான அந்த ஸ்பேஸ் ஆனால் சூரியனோட வெளிச்சம் இங்கே நமக்கு சேரும்போது நம்ம கண்கள்னால் பார்க்குற அந்த நீல வர்ணம் ஆப்டிக்கல் இல்யூஷன், இல்லாதது இருக்கிற மாதிரி காணப்படுறதுக்கு பேர் இல்யூஷனுங்க. அப்புறம் இவனுக்கு சயின்ஸு மாஸ்டரோ வேதாந்த குருவோ சொல்லியிருக்காங்க ஆகாயத்துக்கு நீல வர்ணம் இல்லை, சரியா? ஆனால் கிளாஸ் முடிச்சுட்டு இவனை வெளியே போய் அப்படி எட்டி பார்த்தா மேலே நீளமாக தெரியறது. அவன் திரும்பி ஓடி
குரு கிளாஸில் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க ஆகாயத்துக்கு நீலவர்ணம் இல்லைன்னு சொன்னதுனால அது போகாது. இல்லூஷன் அப்படி தான் இருக்கும். உன் கண்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதை நீக்க முடியாது. இல்லூஷன் நம்ம நீக்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும்? டெல்யூஷனால் ஏற்பட்ட இல்லூஷன் அது உண்மை இல்லை, அது அங்கே இல்லவே இல்லை, அது இல்லூஷனாக எடுத்துக்கணும். இல்லூஷனாக எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் அந்த இல்லூஷன் நீக்கிறதுக்கோ அந்த இல்லூஷன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இல்லூஷன் ஆனது ஆசைப்பட்டு நம்ம எனக்கு வேணுமனோ இதெல்லாம் போயிடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த இல்லூஷன் பற்றி சொல்லும் போதும், இல்லூஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன் அது இல்லை, இங்கே என்ன பண்ணுவேன்? இன்னொன்று இல்லூஷன் சத்தியமில்லாதனால அதை நான் அனுபவிக்க முடியாது. அதனால் அது மேலே அப்போ ஆசை வராது. பாருங்கோ, அதனால தான் உலகம் மித்யா இல்லூஷன்னு சொல்லும் போதும் இனிமேல் எப்படி நான் இந்த உலகம் பற்றி ஆசைப்படுவேன்? இல்லை, நானே தான் உலகமாக காணப்படுறேன்னு அடுத்த இன்னொரு ஸ்டெப்பில் அப்படி சொன்னால் கூட அப்போ என்னை பற்றி எனக்கு எப்படி ஆசை வரும்? ரெண்டாவது நான் இல்லைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆசை ஏற்படுறதுன்னு சொன்னால் நான் வேறு இருந்து அது வேறு இருந்தா இல்லை. இப்போது இல்லூஷன் ஸ்டாண்ட் பாயிண்டில் எடுத்துட்டால் இல்லூஷன் எப்படி? நான் வானவில் ரொம்ப நல்ல அழகாக இருக்கேன் பார்க்கும்போதோ, சரி பார்ப்போம், வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு, அது கொஞ்சம் வானவில்லை கட் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கலாம், ஃபோட்டோன்னா எடுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொண்டு போய் காமிக்கலாம், தவிர வாஸ்தவமாக கொடுக்க முடியாது, அதை எடுத்துக்கிட்டு அனுபவிக்க முடியாது. ஸோ இதே மாதிரி தான் இங்கே சொல்கிற இந்த பிராந்தி అనేది இருந்தால் தானே அது எப்படி இருந்துச்சு, அனாதி அணி போயிடுச்சு அணி சொல்லியிருக்கே. அனாதி அணி அர்த்தம் என்னன்னு ஆக்சுவலாக அங்கே நேற்று கூட சொல்லியிருக்கேன். எதுக்கு அங்கே அஸ்தித்வம் இல்லையோ, எது உருவாகலையோ உண்மையா, ஆனால் தோற்றம் காணப்படுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் 196 இன்னும் மேலும் விவரிக்கிறாரு. ஸ்வஸ்ய த்ரஷ்டு நிர்குணஸ்ய பிரத்யக்போதானந்தரூபஸ்ய புத்தேஹ भ्रान्त्या प्राप्तो जीवभावो न सत्यः मोहापाये नास्त्यवस्तु स्वभावात्. Nice slokas. 196 பிராந்தி பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பிராந்தி பற்றி வேறே ஒரு உபனிஷத்தில், பல உபனிஷத்துகள் இதெல்லாம் பேசும். இப்போ இங்கே சொல்லிட்டுருக்காரு, நீங்கள் எதுக்கு நடுவில் திரும்பி வேறே உபனிஷத்தை கோட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன். பாரு, அங்கேயும் அதையும் சொல்லியிருக்கேன், இங்கே இதுவும் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலும் இது சொல்லி சில இடத்துல சில புஸ்தகங்கள் சாஸ்திரம்ல வித்தியாசமாக விவரிக்கப்பட்டு இருக்கும். ஸோ 5 விதமான பிராந்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணோபனிஷத்து, ஓகே, எல்லா இது சாதாரணமாக கேள்விப்பட்ட பேர் இல்லை, இருக்கும் அந்த 108 200 உபனிஷத்தில். ஸோ அன்னபூர்ணோபனிஷத்து 5 ரகமான இந்த பிராந்திகள் இருக்குன்னு சொல்லி, ஒன்று பேத பிராந்தி, ஜீவ வேறே ஈஸ்வரன் வேறே அனே பிராந்தி. ஜீவ ஈஸ்வர இது எப்படி நீக்க முடியும்? அப்போது
பிம்ப பிரதிபிம்பத்தினே உதாரணம் சொல்லி சாஸ்திரம் வந்து பாரு, பிம்பம் பிரதிபிம்பம், பிம்ப பிரதிபிம்பவாதம் இதனை காட்டி கவனி. அதனால் இந்த பேதம் நிவர்த்தி ஆகும். இருக்கிறது ஒன்று தான், பிம்பம் தான் இருக்கு, பிரதிபிம்பம் இல்லை. ஸோ ஜீவ అనేది வந்து ప్రతిబింబం. బుద్ధిలో విజ్ఞానమయ కోశంలో రిఫ్లెక్ట్ ఆகிறது. ஸோ பேத பிராந்தி பிம்ப பிரதிபிம்பவாதத்தினால தர்ஷனம் அது காட்டி சொல்லி கொடுத்தா அந்த பிரம நிவர்த்தி ஆயிடுது. கர்த்திருவ போக்திருத்வ பிராந்தி ரெண்டாவது என்னது, ఆత్మలో இந்த கர்த்தா அనే பாவம் போக்தா அనే பாவம் இருக்க மாதிரி தெரியறதே அப்படின்னு சொன்னால் இந்த பிராந்தி. ஆத்மா நிசங்கன்னு சொல்கிறோமா, ஆனால் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னா எப்படின்னா அதுக்கு என்ன ஒரு உதாரணம் பாருங்க. இந்த ஸ்பட்டிகம் கிறிஸ்டலுக்கு கிறிஸ்டல் அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்ச சிகப்பு புஷ்பம் அந்த கிறிஸ்டல் வழியாக பார்க்கும்போது எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி இந்த கிறிஸ்டல் மொத்தம் சிகப்பு கலரான மாதிரி இருக்கு. அதே நீல புஷ்பம் கொண்டு வந்து வச்சா நீல புஷ்பம் வந்து கலர் அது எடுத்துக்கிற மாதிரி காணப்படுறது. ஸோ அதனால் ஸ்பட்டிகத்தில் பார்க்குற இந்த கலர், ஆனால் உனக்கு தெரியும் இது தூரம் அப்படி கொண்டு போய் வச்ச புஷ்பம் இங்கே இது சுத்தமாக அப்படியே கிறிஸ்டலாகவே இருக்கு. ஸோ அந்த சமீபத்தினால ப்ராக்சிமிட்டி க்ளோஸ்னஸ்னால இந்த ஸ்பட்டிகத்துக்கு அதோடைய வர்ணத்தை பாரோ பண்ணி இது மேலே இது அதை அந்த கலரை மாறின மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி தான் இந்த ப்ராக்சிமிட்டி ஆஃப் தி பஞ்சகோஷாஸ் இது செய்கிற வேலை பண்ணும்போது ஆத்மா பண்ணுறது கர்த்தா போக்தானே, ஆனால் ஆத்மா எதுவுமே பண்ணல. ஸோ இந்த உதாரணம் சொல்லி கர்த்திருவ போக்திருத்வ பிராந்தினை நீக்கிக்கலாம். மூணாவது சங்க பிராந்தி. ஆத்மாவுக்கு இந்த 3 சரீரங்களுக்கு கூட இருந்த ஜீவனு சங்கத்தோடு இருக்கிற மாதிரி தெரிகிறதே, சங்கம் இருக்கிற மாதிரி ஒரு பிராந்தி. சங்கமா எங்கே இருக்கு? உதாரணம் பாரு, கட்டாகாசம் மட்டாகாசம். மட்டம்னா அவுட்டர் ஸ்பேஸ், இந்த ஹால் ஸ்பேஸ், பாட் ஸ்பேஸ், ஹாட் ஸ்பேஸ். இப்போது இங்கே ஆகாயம் மொத்தத்தினே இப்போது இது இந்த குடம் అనేది பிரித்து இதுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஆகாயம் வச்சுக்கிற மாதிரி கட்டாகாயமாக பரிச்சேதமான மாதிரி காணப்படுறது. அதனால் இது ரெண்டுத்தின் கவனி, இது உடைச்சாச்சு, உடைக்கலைன்னாலும் உடைச்சான்னா கூட ஏதாவது சங்கம் இருக்கா இந்த ஆகாயத்தோட இதுக்கு? இது உடைச்சதுக்கப்புறம் இந்த ஆகாயம் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் குளிச்சுட்டு நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் வெளியில் இருக்கிற ஆகாயத்திற்கு கூட பர்மிஷன் வாங்கி நான் ஒன்று கூட கலந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கணுமா? இல்லை. இந்த ஆகாயம் இந்த குடத்தினால் இந்த ஆகாயத்துக்கு ஒரு சங்கம் ஏற்படலை, ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த உதாரணத்தினால சங்க பிராந்தினை நிவர்த்தி பண்ணலாம். நாலாவது விகார பிராந்தி. விகாரங்கள் மாடிஃபிகேஷன்ஸு. ஜெகத் காரணமான இல்லை நிஜஸ்வரூபமான ஆத்மனான நானும் எனக்கு உள்ள ஏதாவது விகாரங்கள் ஏற்படுறதா? இல்லை. ஆனால் விகாரங்கள் சரீரத்துக்கு ஏற்படுறது எனக்கு ஏற்படுற மாதிரி நான் ஊகிச்சுக்கிறேன், கல்பனை ஆயிடுது. இது எப்படி நீக்கிறது? தங்கத்து ஆபரணங்கள், ஸ்வர்ண ஆபரணங்கள்னு பாரு,
தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த ஆபரணங்களை பார்த்து தரிசனம் அது பார்த்த விகாரி என்ன விகாரம் ஆயிடுச்சு? இப்போது அதே தங்கம்தான் இன்னொரு ரூபத்தில் காணப்படுறது. அதுக்கு நீ அந்த ரூபம் வச்சதுனால அதுக்கு ஒரு நாமம் நீ கொடுக்குற. நீ நாம ரூபம் கொடுக்கலன்னா கூட அது தங்கம் தானே இல்லையா? இல்லை தங்கம் இல்லாமல் ஆபரணம் தனியாக இருக்குமா? ஸோ அதனால் விகாரம் అనేది కేవలం இது நாமரூப கல்பனை வாச்சாரம்பணம். சும்மா நீ பேர் கொடுக்கலன்னு இப்போ தங்கம் அதுக்கு ஏதாவது ஆகுமா? ஸோ யூட்டிலிட்டி சேக்கு ஏதோ விவகாரத்தை கொடுக்குறோம். ஸோ விகாரம் எங்கே இருக்கு? அது எப்படி இருந்தாலும் தங்கம்தான். அதனால் ஆத்மாவில் விகாரங்கள் இல்லை. ஸோ ஜகத்தில் விகாரங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தால் கூட அது பரமாத்மாவே தான் ஜகத்தாக காணப்படுறாரு. ஒரே பரமாத்மா தான். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது தங்கம்னா ஒரே தான் ஆபரணம் என்றோம். ஜகத்தன்னு என்ன சின்ன வஸ்துவா என்ன? ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இப்போது இதில் இது மொத்தம் ஆமாம் மொத்தம் ஒரே சத்து தான், ஒரே சித்து தான். பரமாத்மாவே தான் பகவான். ஜகத்தே பகவான் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அது சத்து சித்தா பாரு, சத்தா பாரு, எக்ஸிஸ்டன்ஸை பாரு. அஞ்சாவது பிராந்தி என்னன்னா பிரம்மன் ஆத்மா ஜகத் சத்தியமாக தெரியறதே. பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கு பின்னமாக முன்னாடி காணப்படுற ஜகத்து என்ன காணப்படுறது? நான் இங்கே இருக்க பார்க்குறேன். அப்போது பிரம்மக்கு பின்னமாக ஜகத்து சத்தியமாக இருக்குன்னு பிராந்தி ஏற்படுறது. அதனால அப்படின்னா அர்த்தம் என்னென்னா காரியம் வேறையா சத்தியமாக தெரியறது. ஆனால் காரணமே காரியமாக காணப்படுறது. அதனால் காரணம் காரியம் ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் அப்போது வேதாந்தத்தில் கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது காரிய காரணம் மித்யா இல்லை, ரெண்டு இருக்கிறது ஒரே வஸ்து தான். இது எப்படி நீக்கிறது? யூஷுவல் பாப்புலராக கொடுக்குறேனோ ரஜ்ஜு சர்ப்ப தர்ஷனம். பாம்பு கயிறு மேலே கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சோம். ஓகே, அது இப்போது ஆனால் பாம்பனேது அங்கே நீ பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை, உனக்கு தோணுனதுக்கு அப்புறம் இல்லை, நீ இல்லை அது கயிறு தான் நீ தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் கூட அது ஒரு காகமும் ஒரு நாள்லையும் ஒரு சமயத்திலோடு அங்கே பாம்பு இல்லை. அதனால் ஜகத்து பின்னமனே பிரம என்ன அது இல்லவே இல்லை. அப்போ என்ன இருக்கு? பிரம்மம் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 விதமான பிராந்திகளை பற்றி சொல்லி 5 உதாரணங்கள் சாஸ்திரத்தில் இந்த உதாரணங்கள் நம்ம அங்கங்கே பார்த்தோம். ஸோ இப்போ கிளியராக 5 விதமான பிராந்தி, 5க்கு 5 விதமான நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை எடுத்துகிட்டு அதை நிவாரணம் பண்ணுறது. இப்போது இதோடைய பதங்கள் பாருங்கோ. நிர்குணஸ்ய அவிக்ரியஸ்ய ஆல்ரெடி 3வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு குணமும் எதுவுமே இல்லாத, எதுவுமே பண்ணாத அவிக்ரியனாக இருக்கிற, அப்புறம் பிரத்யக் போதானந்த ரூபஸ்ய. இது பிரத்யக் தன்னந்தனியாக அது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கு. திரஷ்டுஹு ஸ்வரூப பிரத்யக் போதம் அறிவு ரூபத்தில். அறிவுன்னு இன்டலெக்ட் இல்லைங்க, விஞ்ஞானமய கோஷம் இல்லை, உணர்வு.
அந்த உணர்வு தெரியுறது అనేది பிரத்யக் போதமாக இருக்கு. அப்படின்னா தெரிஞ்சதுக்கு தெரியறதுக்கு தெரியாததுக்கு கூட சாட்சியாக இருக்கு. திரஷ்டு அப்படின்னா சர்வ சாட்சியான அந்த பரமாத்மாவுக்கு வந்து என்னாச்சு, ஸ்வஸ்ய புத்தேகே அவனுடைய புத்திக்குள்ளேயே, புத்தின்னா எங்கே பிரதிபிம்பம், அது அந்த பிரதிபிம்பம் புத்திக்குள்ளேயே, ஸ்வஸ்ய அதோடைய புத்திக்குள்ளேயே பிராந்தினால், அது டெல்யூஷன், இந்த ஜீவபாவா பிராப்தா, இந்த ஜீவபாவம் சும்மா பிராந்தினால் நினைக்கிறது தோணுறதே தவிர சத்தியனா சத்தியம் இல்லை. அது ஏன்னா அவஸ்து ஸ்வபாவாத், அது அவஸ்துன்னா வாஸ்தவமாக வாஸ்தவிகத்தை அதில் இல்லாதனால, அந்த அவஸ்து ஸ்வபாவத்தினால, அது வாஸ்தவமாக இல்லாதது அதோடைய குணமாக இருக்கிறதுனால ஏற்படுறது. இப்போ என்ன பண்ணணும், மோகாபாயே இந்த டெல்யூஷன் வந்து நீக்கப்பட்டால், அபாயன்னு நீக்கிறது. அப்போது நாஸ்தி, மோகம் நீக்கப்பட்டால் டெல்யூஷன் போயிடுச்சு. டெல்யூஷன் நீக்கிட்ட பிராந்தி நீக்கப்பட்டால் மோகம் நீக்கப்படுறது, இல்லூஷன் நீக்கப்படுறது. இருக்கிறது இல்லையே, எப்போ பிராந்தி போகிறதோ இல்லூஷன் போயிடுது. அப்படின்னு சொல்லி 197 பாவத் பிராந்திஸ்தாவதேவாஸ்ய சத்த, பாவத் பிராந்திஸ்தாவதேவாஸ்ய சத்த மித்யாஜ்ஞானோஜ்ரும்பிதஸ்ய பிரமாதாத் ரஜ்வாம் சர்ப்போ பிராந்தி காலீன ஏவ பிராந்தேர்நாசே நைவ சர்ப்போபி தத்வத். ஒரு உதாரணம், அதே இப்போ நம்ம பேசின உதாரணமே அடிக்கடிக்கு சொல்கிறது தான். முதல் உதாரணம் பார்க்குறோம், 3வது வரியில் சொல்கிறார் பாருங்கோ. யத்வத் ரஜ்வாம் பிராந்தி கல்பித ஏவ பிராந்திகாலீன ஏவ இப்போது எப்படி அந்த பிராந்தி டெல்யூஷன் இருக்கிற சமயத்திலோதான் சர்ப்பம் வந்து அந்த கயிறு மேலே தெரியறது. சரியா, ரஜ்வாம் சர்ப்ப பிராந்தி, அந்த பிராந்த காலீன ஏவ. அதுக்கப்புறம் நான் போய் லைட்டு போட்டு கிட்ட போய் தொட்டி மூவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி பார்த்தேன். பிராந்தே நாசேகே சதி, எப்போ அந்த பிராந்தி நீங்கி போயிடுச்சோ சர்ப்பஹாபி ந ஏவ, அங்கே சர்ப்பமும் இல்லை. அப்போ பிராந்தி போயிடுச்சு, இல்லூஷன் போயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்படின்னா மேலே சொன்ன ஸ்லோகத்துக்கு இப்போ இங்கே உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார். சர்ப்ப பிராந்தி கயிறு மேலே பிராந்தி நீக்கப்பட்டது, அங்கே அப்போது இல்லூஷனாக காணப்பட்ட சர்ப்பமும் நீக்கப்பட்டது. அதே மாதிரி தத்வத், முதல் வரியில் இப்போ முதல் 2 வரி தத்வத் மித்யாஜ்ஞான உஜ்ரும்பிதஸ்ய, மித்யாஜ்ஞானம் வந்து அது எப்போ ஆவரிச்சு இருக்கிறதோ அந்த சமயத்தில் தான் பிரமாதாத். இது ஏன் ஏற்படுதுன்னா அசால்ட்டுத்தனம், கேர்லெஸ்னஸ், கவனிக்காமல் விட்டுறதுனால தான். ஸோ பிராந்தி காலீன ஏவ பிராந்தே
பிரமாதாத், முதல்ல அந்த வார்த்தை எடுத்துக்கணும். பிரமாதாத், பை மிஸ்டேக், கேர்லெஸ்னஸ், விசாரிக்காதனால பிரமாதாத் என்னாச்சு, இந்த மித்யா ஞானம் உஜ்ரும்பிதஸ்ய, மித்யா ஞானம் ஓவர் பவர் பண்ணிச்சு. ஆனால் யாவத் பிராந்தி, எவ்வளோ நேரத்துக்கு இந்த பிராந்தி இருக்கின்றனதோ, யாவத் பிராந்தி அஸ்தி, அஸ்தி சப்ளை பண்ணுற, தாவதேவ சத்தா, அவ்வளோ நேரம் மட்டும்தான் அதுக்கு சத்தியத்துவம் இருக்கு. அவ்வளோ நேரம்தான் இருக்கும். இல்லைன்னா பிராந்தி நீக்கப்பட்டதுக்கப்புறம் இல்யூஷன் கான். எப்படி அந்த கயிறு பாம்பு விஷயம் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இருந்தால் கூட மறுபடியும் சிந்தனை பண்ணணும். ஸோ பிராந்தி பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த ஜீவபாவம் అనేది இதுதான் காரணம் சம்சாரத்துக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால் இவ்வளோ விவரிக்க வேண்டியிருக்கு. விஞ்ஞானமய கோஷம் ஆத்மான் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்ததுனால 198 அநாதித்வமவித்யாயாஹ காரியஸ்யாபி ததேஷ்யதே உத்பன்னாயாம் து வித்யாயாம் அவித்யகமநாத்யபி பிரபோதே ஸ்வப்னவத் சர்வம். அடுத்த 199 கூட சேர்ந்து படிக்கிறோம். ஏன்னா 2 கண்டினியூட்டி. பிரபோதே ஸ்வப்னவத் சர்வம் சஹமூலம் வினஷ்யதி அநாத்யபீதம் நோ நித்யம் பிராகபாவ இவ ஸ்புடம். இந்த ஸ்லோகங்களுக்குள்ள இன்னொரு உதாரணம் எடுத்து இந்த விஷயத்தை விவரிக்கிறாரு. நம்ம 196வது ஸ்லோகம்ல இந்த பிராந்தி விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பிராந்தி, அவித்யா, அவிவேகம், இது எல்லாமே ஒரே ஒரு பதத்துக்கு, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பல பரியாய பதங்கள். அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன, சில இடத்துல அவித்யான்னு உபயோகப்படுத்துகிறார், சில இடத்துல பிராந்தின்னு உபயோகப்படுத்துகிறார், சில இடத்துல அவிவேகம் உபயோகப்படுத்துகிறார். பாருங்க, அவித்யாயாம் அநாதித்வம் யதா அவித்யாயாம், ஓகே, அவித்யாயாம் அநாதித்வம் யதா ததா காரியஸ்யாபி. அப்படி என்ன சொன்னோம், கேள்வி கேட்டிங்க. அவித்யா அநாதித்வம் எப்படியோ யதா ததா காரியஸ்யாபி, காரியம் கூட அப்போது அநாதியாகவே இருக்கும். அவித்யா எப்படி அநாதியோ அதே மாதிரி அதோடைய காரியங்களான ஜீவ ஜெகத் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கூட அப்படியே அநாதி. அப்படியே நீ கேள்வி கேட்ட, அப்படி தான் சொல்லப்படுறது. இஷ்யத்தே அப்படி இந்த சாஸ்திரத்தில் கூட அங்கீகரிக்கப்படுறது. ஆனால் தூ வித்யாயாம் உற்பன்னாயாம் அவித்யகம், எப்போ ஞானோதயம் ஏற்படுறதோ, போதம் ஏற்படுறதோ, வித்யாயாம் உற்பன்னமாகிறதோ, அவித்யகம், அந்த அவித்யா ஆதி அப்பி அநாதி அப்பி, அது அநாதின்னு சொன்னால் கூட எப்போ வித்ய போதம் ஞானம் ஏற்படுறதோ அந்த அவித்யகம் சர்வம் மூலே சர்வம் சமூலே வினஷ்யதி, வேரோட முழுசாக கம்ப்ளீட்டாக நிர்மூலனமாகப்படுறது. புரியுறதா? பார்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு அவித்யா அநாதி அன்னம், அதோடைய அப்போ காரணம் கூட அநாதியாகவே அது எப்படி இருந்துக்குமே, அதை எப்படி நீக்க முடியுமான்னு சொல்லாது. அவித்யா அப்படி ஆயிருந்தால் கூட, அநாதியாக இருந்தால் கூட
வித்யை ஏற்படும் போது, போதம் ஏற்படும் போது அது சர்வம் சமூலம் வினஷ்யதி. எப்படி? யதா, இப்போ எக்ஸாம் ஸ்வப்னவத்து சர்வம். ஸ்வப்னத்தில் இருக்கும்போது ஸ்வப்னகாலே ஸ்வப்னம் வந்து வாஸ்தவமா అని அந்த ஸ்வப்னம் காணுறவனுக்கு வந்து அது ஸ்வப்னம்னு தெரியாது, வாஸ்தவமானு நினச்சிட்டு அனுபவிக்கிறான். ஆனால் ஸ்வப்னத்தில் வந்து முடித்ததுக்கு பிறகு நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அது சர்வம் சமூலம் ஸ்வப்னம் நஷ்யதி. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணங்கள் இருக்க, கேளு. என்னன்னா, அநாத்யபி, இந்த அவித்யா அநாதியான கூட பிராகபாவ இவ நித்தியம் ந. அது பிராக் அபாவம்னால, நான் ப்ரையர் எக்ஸிஸ்டன்ஸ், சரியா? இதுக்கு முன்னாடி அது இல்லை. பிராக் அபாவம்னா முன்னாடி இல்லை, அது இப்போ ஏற்பட்டுச்சு. அதனால் இது முன்னாடி அது ஆப்சன்ஸு, ப்ரையர் ஆப்சன்ஸ் இஸ் கால்டு பிராக் அபாவம். அப்படி இருக்கும்போது அது எப்படி நித்தியமாகும்? ஸோ பிராக் அபாவம்னா முன்னாடி இல்லை. ஸோ நடுவில் தோணுறதுனால, இப்போது வானவில்லு கூட எப்பவுமே காணப்படுறதில்லை, காணல் நீரும் எப்பவுமே காணப்படுறதில்லை. ஸோ முன்னாடி இல்லை, இப்போ காணப்பட்டுச்சு, அப்புறம் காணாமல் போகிறது. ஸோ வாட்? அப்போ அது இல்லாத மாதிரி தானே. அதனால் இது ரொம்ப கிளியர். இந்த பிராக் அபாவத்தினால, நித்தியம் இல்லாதனால ஸ்புடம். இது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இந்த விஷயத்தில் சந்தேகம் இல்லாமல் நம்ம ஒத்துக்கலாம். வித்யா ஏற்பட்டால் அவித்யா இருக்காதங்க. ஏன்னா அவித்யா అనేది ஆக்சுவலாக இல்லை, அது ஒரு டெம்பரரி இமேஜினரி இல்யூஷரி கல்பிதம் அப்படின்னு சொல்லி அடுத்த 200வது ஸ்லோகத்தில் அநாதேரபி வித்வம்சः प्रागभावस्य வீக்ஷிதः யத்புத்யுபாதிஸ்தம் யத்புத்யுபாதிஸ் சம்பந்தாத் பரிகல்பிதமாத்மனி ஜீவத்வம் ந ததோஸ்யத்து ந ததோயந்து ஸ்வரூபேண விலக்ஷணः சம்பந்தஸ்த்வாத்மனோ புத்யா மித்யா ஞான புரஸ்ஸரஹ. இன்னும் இந்த 2 ஸ்லோகங்கள் கூட சேர்ந்து படித்ததை அது கண்டினியூட்டி அப்படி இருக்குது. ஜீவத்வம் சத்தியம் இல்லைன்னு, இது வந்து கேவலம் புத்தி தோஷத்தினால உருவாக்கப்பட்டதான்னு சொல்லி நிரூபிக்கிறார் இங்க, சரியா? ஸோ முதல் யத் புத்தி உபாதி சம்பந்தாத் பரிகல்பிதம் ஆத்மனி, இந்த ஜீவபாவம் யத், இந்த ஜீவபாவம் புத்தி உபாதி சம்பந்தாத், அந்த விஜானமய கஷ்டத்து கூட தாதாத்மியத்தினால சம்பந்தத்தினால இது வந்து பரிகல்பிதம் ஆத்மனி, சுத்த சைத்தன்யத்தில் ஆத்மன கல்பிக்கப்பட்டது. ததஹ அன்யஹ து ஸ்வரூபேண விலக்ஷணஹ ஜீவத்வம் ந. ததஹ எதனாலன்னு சொன்னால், அன்யஹ து வேறே எதுவுமே கூட ஸ்வரூபேண விலக்ஷணஹ, அந்த ஜீவத்வம் ஸ்வரூபம் பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் అనేది ஒன்று இருக்கோ. விலக்ஷணமாக ஜீவத்வம்னா ஜீவபாவம் விலக்ஷணமாக தனியாக அப்படின்றது ஒன்றும் இல்லை, இருக்கிறது பிரம்மம்தான், சுத்த சைத்தன்யம்தான். ஸோ அதனால் வேறே இன்னொன்று அந்நியமாக
ஸ்வரூபத்துக்கு அப்பாற்பட்ட இன்னொன்று விலక్షణமாக அந்த ஜீவத்வம் అనేది இல்லவே இல்லை. பிரதிபிம்பம் అనేది இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நான் இருந்தால் நான் அந்த புத்தி கிட்ட வந்து எட்டி பார்த்தாதான் ரிஃப்ளெக்ஷன். அப்போ நான் முக்கியமா அந்த ரிஃப்ளெக்ஷன் முக்கியமா? நான் வராதுக்கு முன்னாடி அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிடுச்சுன்னா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்போது பிராக் அபாவாத் அப்புறம் கூட அது இல்லைன்னு தானே. ஸோ விலக்ஷணமாக இந்த ஜீவத்வம் అనేది இல்லவே இல்லை. அப்புறம் எதனாலன்னு சொன்ன இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்வாத்மனः புத்தியா சம்பந்தः மித்யா இல்லை, இந்த வார்த்தை பார்க்கணும். ததः தத் யத் தத் எத்தனை ஆரம்பிச்சோமா? தத் தத் அநாதேஹி தத் அநாதேரபி. அதான் அந்த அநாதேன வார்த்தை. அந்த ஜீவபாவம் అనేది வந்து அவித்யா அநாதி అని சொன்னால் கூட பிராகபாவஸ்ய வித்வம்சः வீக்ஷிதः. ஆக்சுவலி இது முந்தாவது ஸ்லோகனில் வந்த மாதிரி அது நீங்கள் பிராகபாவஸ்ய அது இது முன்னாடி இல்லாதனால அது வித்வம்சமும் அது நாசனமும் ஆகிறதுனால இது இட் ப்ரூவ்ஸ் தட் அது இல்லவே இல்லைன்னு. கடைசி அப்புறம் என்னென்னா இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் பாரு. ஸ்வாத்மனः புத்தியா சம்பந்த இந்த ஸ்வரூபத்திலோ சுத்த சைத்தன்யமான எனக்குள்ள இந்த புத்தியோட சம்பந்தத்தினால மித்யாஜான புரஸ்ஸரஹ. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த மித்யாஜானம், தப்பான ராங் ஐடென்டிஃபிகேஷன். It's only I identify myself and I imagine myself and நான் என் மேலே இப்படியெல்லாம் போட்டு. ஓகே, பொதுவாக ஒரு மனிதன் இந்த சரீரம் வச்சு இத்தனை ரோல்ஸு பண்ணுறான்னா பல விதமான கேரக்டர்ஸு, பாரியா, பர்த்தா, குழந்தை, மகனு, மருமகள், மாமியார், ஏதோ ஒன்றும் ஆஃபீஸர், இத்தனை இந்த ஒரு மனிதன் சரீரம் தானை நினச்சிக்கிறது அதுதான் உண்மை. ஆனால் இந்த ரோல்ஸ் எல்லாமே கல்பித்தம் தானே. ஆனால் அந்த ரோல்ஸு தான் அது கூட ஐடென்டிஃபை பண்ணும்போது அது எல்லாமே தொந்தரவு கொடுக்கறது. அங்கே எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுறது, தொந்தரவு கொடுக்கறது. ஸோ அதனால் இதெல்லாம் மித்யா ஜானம். அது சத்தியம் இல்லை. அப்போ எதுக்கு அது உண்மை? அதுக்கு நீ வாஸ்தவத்தை கொடுக்கணும், உண்மையை நினச்சிக்கணும். நீ ஒரிஜினலாக ஒரு மனிதனு தான். மனிதனுக்கு அப்புறம்தானே இத்தனை ரோல்ஸ் வருது. ரோல்ஸ் வரும் போகும், இல்லாமல் கூட ஆகலாம். அப்போ நீ எங்கேயுமே போகலையே, நீ மாறலையே மனிதனு. இப்போ அந்த மனிதனுக்கிட்டேருந்து இன்னும் கூட நம்ம டெப்த்துக்கு வரும்போது ஆத்மா சாட்சியாக இருக்கிற நீ வந்து இந்த சரீரம் மாறிட்டு இருந்த நீ மாறலையே. ஸோ மித்யாஜானந்த இந்த மொத்தத்துக்கு முன்னாடி இருந்து புரஸ்ஸரஹ, தட் இஸ் ஓன்லி காசிங் தி என்டையர் திஸ் ட்ராமா, திஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 102, 103 கூட சேர்ந்து படிக்கணும் நினைக்கிறேன். பாருங்க, தனியாக பார்க்குறோம். விநிவృத்திர்பவேதஸ்ய சம்யக்ஞானேன நான்யதா பிரம்மாத்மைகத்வவிஜ்ஞானம் சம்யக்ஞானம் ஸ்ருதேர்மதம். இப்போ நான் கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறார். என்னது? அப்போது இந்த ஜீவபாவம் போகிறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா? ஜீவபாவம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு உபாயம், ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு.
என்னது? தஸ்ய நிவృత్తి, இந்த ஜீவபாவம் அத்தியாசனால டெல்யூஷனால் ஏற்பட்ட இந்த இல்லூஷன், இதோடைய நிவృత్తి சம்யக் ஞானேன ஏவ சேர்த்துக்கணும். சம்யக் ஞானத்தினால மட்டும் பவேத் நீக்கப்படும். ந அந்யதா, வேறு எதினாலையும் நீக்க முடியாது. ஓகே, சம்யக் ஞானம்னால மட்டும். சம்யக் ஞானம் என்ன அப்படின்னு உனக்கு சந்தேகம் வருதா? பாரு, பிரம்மாத்மைக்கிய விஜானம் இந்த சம்யக் ஞானம் இது ஸ்ருதேர் மதம். இந்த ஏவா இது ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டுருக்கேன். பிரம்மாத்மைக்கிய ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆத்மான்னா இண்டிவிஜுவலாக இந்த ஜீவபாவத்தை நீங்கள், பிரம்மான்னா டோட்டல். பிரம்மாத்மைக்கிய விஜானம் கிளியர்லி தட் ஐடியா ரெண்டுமே ஒன்று தான். தத்துவமசி அப்படின்னு விஜானம் எப்போ விஜானம் அதிக பேர் தான் சம்யக் ஞானம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகள் கோஷிக்கிறது. பல வாட்டி அது உறுதியாக சொல்கிறது, ஸ்ருதேகே மதம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சம்யக் ஞானத்தினை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த 203வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். ததாத்மானாத்மனோ சம்யக் விவேகேனைவ சித்யதி ததோ விவேகः கர்த்தவ்யः பிரத்யகாத்ம சதாத்மனோஹோ. மேலே என்ன சொன்னோம்? சம்யக் ஞானத்தினால மட்டும்தான். சம்யக் ஞானம் என்னன்னா பிரம்மாத்மைக்கிய ஞானம்க்கு பேர் தான் சம்யக் ஞானம்னு தெரிஞ்சுக்கோ. அதனால இப்போது அந்த சம்யக் ஞானம் பிரம்மாத்மைக்கிய ஞானம் எப்படி ஏற்படும்? தத் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் மேல ஸ்லோகம்னு சொன்னதே ஆத்மா அனாத்மனோஹோ சம்யக் விவேகேனைவ சித்தியதி. ஆத்மா அனாத்மா, இங்கே இப்போதைக்கு நமக்கு இந்த பஞ்சகோஷங்கள், அதில் இப்போ 4 தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அனாத்மா. அந்த 4 கோஷங்களுக்கு சேர்ந்தது எல்லாமே அனாத்மா தான். ஸோ அனாத்மா என்ன? அப்போது இதுக்கு சாட்சியாக இருக்கிற கூட்டஸ்தனாக இருக்கிற பிரம்மச்சேத்தமான நான் ஆத்மா என்ன? இது கிளியராக அந்த செப்பரேஷன் பண்ணி புத்திக்குள்ள, செப்பரேஷன் வெளியில் இல்லை. அந்த குஷாகிராஸ் எக்ஸாம்பிள் சொன்னார்ல அப்போது. ஸோ இது இந்த விவேகத்தினால தான் விசாரித்து, விவேகம்னா காம உட்கார்ந்துட்டு சிந்திச்சு புத்திக்குள்ள உன்னுடைய டிஸ்கிரிமினேஷன் பவர்னு உபயோகப்படுத்தி தான் இந்த சம்யக் ஞானத்தினை சாதிக்க முடியும். எதுக்கு? ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன எது சத்தியம் எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ததः பிரத்யகாத்மா, இந்த இண்டிவிஜுவல் இன்னர் செல்ஃப் நான் எது தோணுறதோ இது ஜீவாத்மா சதாத்மனோன்னு சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பரமாத்மா இந்த எக்ஸ்டர்னல் என்டையர் எட்டர்னல் செல்ஃப் எவ்ரிவேர், வெளியில் எல்லா இடத்துலும் வியாபிச்சிருக்கிற அந்த சர்வாத்மாவும் இந்த உள்ளே இருக்கிற பிரத்யகாத்மாவும் இது ரெண்டும் ஒன்னని விவேகம் இங்கேயும் பண்ணணும். ஆத்மா அனாத்ம விவேகம் అనేది பண்ணணும். ஓகே, எது பிரகிருதிக்கு சேர்ந்தது, எது புருஷனுக்கு சேர்ந்தது. அந்த புருஷனன்கிட்டன்னு வரும்போது கூட திரும்பி இங்கே பிரத்யேகாத்மா எனக்கு இங்கே தனியாக தோணுறதே நானே. அப்புறம் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஒரே சத்து எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிற இது என்னன்னு, அதுதான் தத்துவமசி மகா வாக்கியம்
அங்கே உபதேசம் தேவைப்படுறது. அது கொடுத்ததுக்கப்புறம் விவரித்தா அங்கே லக்ஷார்த்தம், வாட்சார்த்தம், பாகத்தியாக லட்சணம், ஓகே, அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே அதிகம் விவேகம் தான் அங்கே உபயோகப்படுத்தணும். ஸோ 2 இடத்துல விவேகம் உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று பாஹ்யமாக காணப்படுற இந்த பஞ்ச மகாபூதங்கள் ஜகத்தின் இல்யூஷன்னு சொல்லி முதல்ல பிரம்மம் சத்தியம்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டுத்துக்கு ஆத்மா அனாத்மாக்கு. அப்புறம் ஆத்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆத்மானா என்ன, இந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற நானன்னு தோன்ற இந்த சின்ன ஜீவ அது போடுமன்னா இது ஜீவ இல்லை, இது பிரம்மமே தான், ஒரே ஒரு வஸ்து தான். அப்போ உபாதி தியாகம் பண்ணணும். வெளியிலோ ஜகத்துடைய உபாதியும் தியாகம் பண்ணிட்டா ஜீவ வெஸ்டிலோ இங்கே அது தியாகம் பண்ணிட்டா, சமஷ்டிலோ உபாதி தியாகம் பண்ணிட்டா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அந்த பேதம் நீக்கப்படும். ஸோ இது எல்லாமே கூட விவேகத்தோட விசாரணை பண்ணி இப்படி சிரவண மனனங்களும் மூலமாக இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 204வது ஸ்லோகத்தில் ஜலம் பங்கவதத்யந்தம் பங்காபாயே ஜலம் ஸ்புடம் யதா பாதி ததாத்மாபி தோஷாபாவே ஸ்புட பிரபஹ. மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுத்துட்டு, இது ஆல்ரெடி அங்கே இருக்கு, வரும் நீங்கள் அந்த அழுக்கா மண்ணோட சேர்ந்து இருக்கிற ஜலத்தினை நீ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டாவோ, இல்லைன்னா அதில் படிகாரம் போட்டாவோ, இல்லைன்னா வேறு அந்த காலத்தில் ஏதோ பொடி இருக்கும், ஒரு காய் பொடி பண்ணி போட்டால் அது கத்தக்கரேணு அது என்ன பண்ணும், மண்ணுன்னு எல்லாத்தின் அடியிலோக்கு சீக்கிரமாக இழுத்துட்டு மேலே ஸ்வச்சமான ஜலத்தினை மட்டும் காட்டும். அதை மாதிரி தான் யதா அத்தியந்தம் பங்கவது ஜலம், ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற பங்கம்னா களிமண், மண்ணோடு சேர்ந்து இருக்கிற வாட்டர் ஜலம், பங்கா அபாயே அது ஃபில்ட்ரு பண்ணியோ எப்படி பண்ணியோ ஆக்வா கார்டு வச்சோ இல்லைன்னா இந்த கதகரேணு போட்டியோ அது எப்போ அந்த மண்ணுன்னு செப்பரேட் பண்ண முடிஞ்சிருதோ ஜலம் அங்கே பாதி நல்ல கிளியர் வாட்டர், ததா அதே மாதிரி தோஷாபாவே தோஷத்தின்னு நீக்கிட்டா, இந்த டெல்யூஷனை நீக்கிட்டா ஸ்புட பிரபம் ஆத்மா அபிபாதி, ரொம்ப ஸ்புட்டமாக கிளியராக அந்த ஆத்மா கூட பாசிக்கும். அது அப்படி தெளிவாக உனக்கு நீ ஆத்மான்னு தெரியும். இது கூட சம்பந்தம் இல்லாமல் எப்படி நானும் நிசங்கமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக ஸ்புட்டம்னா ரொம்ப கிளியர் அப்படின்னா அபரோக்ஷானுபூதி ஏற்படுமனி இந்த உதாரணத்தினை கொடுத்துட்டு இந்த விதமாக இந்த விவேகம் செய்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை சொல்லி முடித்ததுக்கு பிறகு 205வது ஸ்லோகத்தில் அசன்னிவృத்தௌ து சதாத்மானம் அசன்னிவృத்தௌ து சதாத்மனா ஸ்புடம் பிரதீதிரேதஸ்ய பவேத் பிரதீச்யः ததோ நிராசः கரணீய ஏவ சதாத்மன சாத்வஹமாதிவஸ்துனஹ. இது நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது 1-2 ஸ்லோகங்கள் முடிச்சாச்சுன்னா உடனே ஆனந்தமய கோஷத்தை பற்றினும் விவரிச்சுடுவார். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.
தத் சத்.